ஜெயிலர் ஒன்னே விளங்கல, இதில் ஜெயிலர் 2 வேற கிழிஞ்சிரும். மெண்டல் அவன் அவன் எல்லாம் ஒரு மெண்டல். பார்ட் 1 கெடுக்கிறதுக்கு பார்ட் 2 இதெல்லாம் தேவையா நமக்கு? குமார் மெண்டல் பயலுவன். ஜெயிலர் 1 நல்லா இல்லை, ஜெயிலர் 2 எடுத்து கிழிக்க போறாங்க, கிழிஞ்சிரும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட். நேற்றுக்கு சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு சில தற்கொலை அறமெண்டல் பைத்தியங்க உளறல்கள் தான் இது. ஏன் பைத்தியம் தற்கொலைன்னு சொல்லணும்னா, இந்த மாதிரி பைத்தியங்கள் தற்கொலைகள் தான் இந்த மாதிரி எல்லாம் உளரும், கமெண்ட் பண்ணோம். நம்ம என்ன வேணாதனமானு சொல்ல, சும்மா எல்லாம் சொல்ல, அந்த கமெண்ட்டுகளை இந்த வீடியோவில் நான் இணைச்சிருக்கேன். மெண்டலுங்கிறான், ரஜினியை மெண்டலுங்கிறான். ரஜினியை மெண்டல்னு சொல்லணும்னா இவன் எவ்வளோ பெரிய மெண்டலாக இருக்கணும், இவனை பெத்தவன் எவ்வளோ பெரிய மெண்டலாக இருக்கணும், இவனை பெத்தவன் எவ்வளோ பெரிய மெண்டலாக இருக்கணும். அவன் குடும்பமே ஒரு மெண்டல் குடும்பமாக இருக்கணும், இல்லாட்டா மெண்டல் பரம்பரையாக இருக்கணும். ஜெயிலர் 1 நல்லா இல்லை, இதில் ஜெயிலர் 2 வேறையா, கிழிஞ்சிரும் அப்படிங்கிறான். யாருக்கு அது கிழிய போகுது? உனக்கு கிழிஞ்சுதா, இல்லை கிழியுதா, இல்லை நீ கெட்டினது கிழியுதா, இல்லை நீ பெத்தது கிழியுதா, இல்லை உன் குடும்பத்தில் வேற எவனுக்காவது கிழியுதா, இல்லை உன் குடும்பத்தில் எல்லாருக்குமே கிழியுதா? நமக்கு புரியலை. இதெல்லாம் கேட்கணும், கேட்காம விட முடியலை. ஒருத்தர் 75 வயசில் அவரோட ப்ரொஃபஷன், அவரோட வேலையை ஒழுங்காக செஞ்சு படம் நடிக்கிறார், அவரோட தொழிலை ஒழுங்காக பார்க்குறாரு, தொழில் மேலே இருக்க பக்தியை பாருங்க. நீ எல்லாம் 75 வயசில் உயிரோட இருப்பியாடா நாயே? கேட்க தோணுதா இல்லையா? ஜெயிலர் 1 விளங்கல, இதில் ஜெயிலர் 2 வேறையா, கிழிஞ்சிடும். கிளியண்டா, ஜெயிலர் 2 வரும்ப பாரு. இவனுக்கு எல்லாம் ஒரே நக்கல் மயிரா போயிடுச்சு. அப்படி உங்களை எல்லாம் என்ன கூதி கொடுப்புன்னு நமக்கு தெரியல. ஜெயிலர் 1 நல்லா இல்லை, நீ பார்த்த ஜெயிலர் 1 நல்லா இல்லாமல் தான் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகிட்டு அந்த படம் வந்ததா? நல்லா இல்லாத படத்தை தான் தமிழ் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டாடினாங்களா? இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்றிய முட்டா பயலே. அன்னைக்கு ஜெயிலர் 1 இறங்கும்போது சும்மா கலெக்ஷனில் சும்மா தமிழ்நாடே அதிர்ந்து போச்சு, தெரியுமா தெரியாது? நீங்கள் எவ்வளவுதான் நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பினாலும், நீங்கள் என்னதான் இதில் இருந்து சொம்பு அடித்தாலும் சிங்கி அடித்தாலும், தலைவர் படம் நீ சொன்ன மாதிரி கிழிக்க தான் போகுது, அதை நீ பார்க்கத்தான் போற. இன்னும் ஒரு அதி புத்திசாலி, அதி மேதாவினே சொல்லலாம் அவனை. பார்ட் 1 கெடுக்க பார்ட் 2 இதை கமெண்ட் போட்டதோட சரி, வெளியில் எங்கேயும் போய் சொல்லிடாது. அப்புறம் 1 பார்ட் 2 மாற்றிடுவான். படம் வரைக்கு முன்னே இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். பார்ட் 1 கெடுக்கிறதுக்கு பார்ட் 1. முதல்ல படம் வந்த பிறகு நீ ஒருவேளை வந்த பிறகு நீ பேசினா சரி, இவன் பேசியிருக்கான்னு சொல்ல. இது கல்யாணம் பண்ணுக்கு முன்னாடியே ஏன்னா பொண்டாட்டி புள்ள பத்துட்டு வந்துட்டா அவளுக்கு வர இந்த புள்ள தான் பிறக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இவன் ஜோசிய மயிரெல்லாம் பார்த்துட்டு படிப்பான் போல இருக்கு. பொண்ணு கெட்டுக்கு முன்னாடியே எனக்கு இந்த பிள்ளை தான் பிறக்கும், இல்லாட்டா இவனுங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முன்னாடியே பிள்ளை நீ உனக்கு இந்த பிள்ளை தான் பிறக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பட்ட கேஸாக இருப்பான் போல இருக்கு. மானம் கெட்டவன் ஈத்தரன்னு சொல்கிறத விட வேற வேற வார்த்தைகள் எல்லாம் வருது. இவனால எங்கே தான் இருக்கான்னு தெரியல. இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் எல்லாம் அப்பப்போ இந்த சீசனுக்கு வர்ற மாதிரி அப்பப்போ தான் வர்றானுங்க. இவனுக்கு ஒரு இந்த கமெண்ட் போடுறதுல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. வெட்கம் கெட்டவன். இது மெண்டலா? யாரு? ரஜினியே மெண்டலுங்கிறான் ஒரு பேக். அவன் குடும்பத்தையே கிளின்னு கிழிச்சா கூட நம்ம ஆத்திரம் தீர மாட்டேங்குது. எங்கடா இருக்கீங்க நீங்க எல்லாம்? இல்லை நீங்க எல்லாம் மனுஷ பிறவி தானே, மனுஷ ஜென்மம் தானே? நீங்க எல்லாம் இந்த கமெண்ட் போடுறீங்களே, போடுறது தப்பு இல்லை. நீங்க எல்லாம் 75 வயசுல உயிரோட இருப்பீங்களா, இல்லாட்ட எந்திரிச்சு நடப்பீங்களா? உங்களுக்கு கண் பார்வை இருக்குமா? ஒரு சின்ன சிந்தனை இருக்கடா. மனுஷன் 75 வயசுல அவரோட தொழில் செய்கிறார், அவர் ஒரு தொழில் செய்கிறார். நீங்க அதை கொச்சப்படுத்தாட்டாலும் பரவாயில்ல, பாராட்டாட்டாலும் பரவாயில்ல,
மதிக்காட்டாலும் பரவாயில்ல, மூடிட்டாது இருக்கலாம் இல்ல. 40-50 வயசு தாண்டியாச்சுனங்க நீ எல்லாம் உயிரோட இருப்பியா? எந்திரிச்சு நடப்பியா? கமாண்ட் போடுறதுக்கு பின்ன யோசிங்க. நீங்க இந்த விஜய்க்கு கமாண்ட் போடுறீங்க, போடுங்க. ஏன்னா நீங்க அணில் குஞ்சுகளோட குஞ்சுகளா தான் இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த குஞ்சுகள் தான் இந்த மாதிரி எல்லாம் கமாண்ட் போடும். வயசுக்கு மரியாதை கொடுத்து பழவுங்களா. உங்க அப்பனை எல்லாம் இப்படிதான் மெண்டல்னு கூப்பிடுவியா? இல்ல உங்க அம்மாவை, உங்க அப்பத்தாவை, உங்க தாத்தாவை எல்லாம் மெண்டல்னு சொல்லுவியா? வயசான உடனே மெண்டல்னு சொல்லுவியா? வயதாகி அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அவங்கள மெண்டல்னு சொல்லுவியா? மெண்டல் கூதி ஆத்திரம் தான் வருது. இதுல வேற இவங்க பெரிய யோக்கிய மயிறு மாதிரி பேசிக்கிறது. மெண்டலா பார்ட் 1 கெடுக்க பார்ட் 2. இந்த பாகுபலி, புஷ்பா 2 எல்லாம் வரும்போதெல்லாம் நீங்க எல்லாம் எங்க உறங்கியில கிடந்தீங்க? பார்ட் 2 வரும்போது ஜெயிலர் 1 நல்லா இல்லையா? இதுல ஜெயிலர் 2 வேற. கிழிஞ்சிருமா? கிளியண்டா, எல்லாமே கிளியும். படம் தியேட்டருக்கு வரும்போது கிளியும். வெயிட் பண்ண மானம் கட்டணுங்களா.